और बार हम परमेश्वर का आराधना करने के लिए परमेश्वर अपनी दया से हमें इकट्ठा किया. மீண்டும் ஒரு முறையாக நாம் எல்லாருமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். हमारे भक्ति के चलते नहीं, हमारे या कुछ परिश्रम के चलते नहीं, या हमारे त्याग के लिए नहीं, त्याग के चलते नहीं, परमेश्वर का कृपा से यहाँ पर हम बैठे हैं. நம்முடைய கிரியையினாலோ அல்லது நம்முடைய ஏதாவது தியாகத்தினாலோ அல்லது ஏதோ திறமையினாலோ அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். आज भी परमेश्वर अपने आप को प्रकट करने के लिए चाहता है. இன்றும் கூட ஆண்டவர் தம்மை தாமே வெளிப்படுத்த விரும்புகிறார். आप कभी ये मत सोचिएगा हर एक सप्ताह हमारे लिए वायदा मिलता है. நீங்கள் इதை ஒருபோதும் நினைத்து विடாதீர்கள், ஒவ்வொரு வாரமும் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது என்று சொல்லி. परमेश्वर हमारा जीवन के लिए पवित्र आत्मा के द्वारा या बाइबल के द्वारा हमारे लिए वायदाओं को देता है. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வசனங்களின் மூலமாக நமக்காக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். जब हम बाइबल पढ़ते हैं, நாம் எப்பொழுது வேதம் வாசிக்கிறோமோ, प्रार्थना करते हैं, எப்பொழுது ஜெபம் செய்கிறோமோ, और परमेश्वर हमसे बातें करता है. ஆண்டவர் நம்மிடத்திலே இடைபடுகிறார். लेकिन हर एक सप्ताह हम लोग कोशिश करते हैं, ஆனால் ஒவ்வொரு வாரமும் நாம் இப்படியாக முயற்சி செய்கிறோம், परमेश्वर के गुणों को हम याद करें, ஆண்டவருடைய குணாதிசயங்களை கொஞ்சம் நினைவு கூறும்படியாக, ताकि एक नया विश्वास या नया उम्मीद हमारे अंदर चले आए, हम आगे की ओर बढ़ें. நாம் நல்ல ஒரு புதிய ஒரு விசுவாசத்தை அல்லது நம்பிக்கையை பிறந்து தொடர்ந்து முன்னேறுவதற்கு அது உதவியாக இருப்பதற்காக आज भी हम परमेश्वर का ये गुण के ऊपर हम अध्ययन करने के बाद हम परमेश्वर का आराधना करने के लिए आगे बढ़ेंगे. இன்றும் கூட ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை நாம் தியானித்தவர்களாக நாம் தொடர்ந்து ஆராதனையிலே முன்னேறலாம். अब मेरे साथ खोलिएगा, நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். यहोशू की किताब उसका 21वां अध्याय. யோசுவா 21வது அதிகாரம். यहोशू की किताब उसका 21वां अध्याय யோசுவா 21வது அதிகாரம். और उसका आखिरी वचन को हम सुनेंगे. அதனுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். 45वां वचन. 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. हिंदी में, जितनी भलाई की बातें यहोवा ने इस्राएल के घराने से कही थी, उनमें से कोई बात भी न छूटी, सबकी सब पूरी हुई. यहाँ हम देखते हैं जो भी बातें, भलाई बातें और परमेश्वर इजरायली लोगों के लिए बताया था, सुनाया था, वो सारे बातों को परमेश्वर पूरा किया. இங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நல் வார்த்தைகளும் நிறைவேறிற்று. हम जानते हैं हमारा परमेश्वर प्रेमी है, நாம் அறிந்திருக்கிறோம் நம் ஆண்டவர் நேசிக்கிறவர் என்று சொல்லி, हमारा परमेश्वर सर्वशक्तिमान, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி, हमारा परमेश्वर सब कुछ जानने वाला, நம்முடைய ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. लेकिन आज इस वचन के द्वारा परमेश्वर एक और बात को हमें याद दिलाने के लिए चाहता है. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். हम ऐसा परमेश्वर का आराधना करने के लिए आज आए हैं. நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். जो कहता है उसको पूरा करता அவர் है. எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர். जो भी बातें हमारा जीवन में परमेश्वर पहले ही कह चुका है, उसको जरूर 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 वो पूरा करेगा. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எந்த காரியங்களை முன்பதாகவே சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்களை நிச்சயமாக நிச்சயமாக நிறைவேற்றுவார். सुबह के वक्त में हमारा दिल की बातें या हमारा भीतरी बातें क्या है मैं नहीं जानता हूं. இந்த காலை வேளையிலே உங்களுடைய இருதயத்தின் காரியங்கள், உங்களுடைய உள்ளான காரியங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. आपका व्यक्तिगत जीवन के लिए, परिवार के लिए, सेवकाई के लिए परमेश्वर जो भी बातों को बताया, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்திலே அல்லது ஊழியத்தில் உங்களுடைய மற்ற காரியங்களில் ஆண்டவர் என்ன காரியங்களை சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. जो भी बातें कहा होगा, ஒருவேளை எந்த காரியங்களை சொல்லி இருந்தாலும் சரி, आज हमारे लिए ऐसे एक परमेश्वर है, இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு. वो सारे बातों को वो पूरा करने वाला है. அவர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறவர். यहाँ लिखा है एक भी बातों को जो नीचे गिरने नहीं देगा. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லி. इजरायली लोगों के लिए जो भी बातों को बताए, एक भी बातों को गिरने नहीं दिया. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. आज परमेश्वर हमारे हाथों को पकड़ के कहने के लिए चाहता है. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்ல விரும்புகிறார். आपके जीवन के लिए, भविष्य के लिए मैं जो भी वचन दिया, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்ன வார்த்தைகளை நான் கொடுத்திருந்தேனோ, आपके बच्चों के लिए जो भी वचनों को मैं दिया, உங்களுடைய பிள்ளைகளுக்காக எந்த வார்த்தைகளை நான் கொடுத்திருந்தேனோ, सारे बातों को मैं पूरा करने वाला. இந்த எல்லா காரியங்களையும் நான் நிறைவேற்ற போகிறேன். वातावरण कुछ भी क्यों न हो, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, आपका परिस्थिति कुछ भी क्यों न உங்களுடைய हो, தனிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, जो बोल दिया उसको जरूर पूरा
நான் करूंगा। எதை சொல்லிவிட்டனோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ऐसा परमेश्वर को आज हम आराधना करने के लिए आए हैं। அப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்காக இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். कल कुछ बोल दिए, आज कुछ बोले हैं, वो मनुष्य की स्वभाव है। நேற்று ஒன்று சொல்லுகிறது, இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறது, அது மனிதனுடைய சுபாவம். कल कुछ बोला फिर आज भूल गया, वो मनुष्य है। நேற்று ஒரு சொன்னது இன்றைக்கு மறந்து போனான், அது மனிதன். लेकिन परमेश्वर ये एक बार बोल दिया, ஆனால் ஆண்டவர் ஒருமுறை சொல்லிவிட்டார் என்று சொன்னார், उसको वो पूरा करेगा। அதை அவர் நிறைவேற்றுவார். चाहे वो 10 साल के पहले की बातें क्यों न हो, அது 10 வருடத்துக்கு முன்பாக இருந்த காரியமா இருந்தாலும் சரி, 5 साल के पहले की बातें क्यों न हो, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தால் காரியமா இருந்தாலும் சரி, 50 साल के पहले की बातें क्यों न हो, அது 25 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தால் காரணமா இருந்தாலும் சரி, परमेश्वर आपके लिए बताया, ஆண்டவர் சொல்லி இருப்பார் என்று சொன்னார், जरूर आपके जीवन में वो पूरा करेगा। நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அவர் लेकिन நிறைவேற்றுவார். यहाँ और कुछ बातों को हम देखना जरूरी है। ஆனால் இங்கே இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. अगर आप भजन संगीता 106 और 107 को देखिएगा, நீங்கள் சங்கீதம் 106 107 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், और पहला कुरिन्थियों का पत्री उसका 10वां अध्याय का पहला 13 वचन को देखिएगा, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 13 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், इस्राएली लोगों का हालत को हम देख सकते हैं। இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். हम जानते हैं நாம் அறிந்திருக்கிறோம் कैसे कैसे लोग थे, எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள். परमेश्वर के विरोध में कुड़कुड़ाने वाले थे, கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிற ஜனமா இருந்தார்கள், और परमेश्वर के विरोध में बातें करने वाले थे, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற ஜனமா இருந்தார்கள், परमेश्वर के विरोध में मूर्ति को बनाने वाले थे, ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரகங்களை உருவாக்குகிற ஜனமா இருந்தார்கள், जिस दर्शन के लिए बुला गए उसको भूलने वाले थे, எந்த தரிசனத்திற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை மறந்து போனவர்களா இருந்தார்கள். भजन संगीता 106 और 7 में बार बार लिखा है, वे परमेश्वर को भूल गए, वे परमेश्वर की बातों को भूल गए, भलाइयों को भूल गए, भूलने वाले। அங்கே சங்கீதம் 106 107 இப்படியாக திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்து போனார்கள், நன்மைகளை மறந்து போனார்கள், அவர் மறக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். हम पुराना नियम में हम पूरा हम देख सकते हैं பழைய ஏற்பாட்டிலே முழுவதுமாக இதை நாம் பார்க்க முடியும். किस प्रकार के जो लोग थे इजरायली लोग, எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி. लेकिन वहां उन इस्राएली लोगों के लिए जो परमेश्वर वायदा दिया उसका पूरा किया। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அதை நிறைவேற்றினார். लोगों का हालत और उन लोगों का स्वभाव, उनका जीवन ऐसा होने के बावजूद भी परमेश्वर पूरा किया। जो ஜனங்களுடைய நிலைமை, ஜனங்களுடைய காரியங்கள் அப்படி இருந்த பின்பும் கூட ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். बगल वाले का हाथ पकड़ के बोलिएगा, அருகில் இருக்கிறவர்கள் கரத்தை பிடித்து சொல்லுங்கள், इजरायली लोगों के लिए परमेश्वर ऐसा कर सकता है तो இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்யக்கூடும் என்று சொன்னார், आपके जीवन में भी जरूर परमेश्वर पूरा करेगा। உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஆண்டவர் செய்து முடிப்பார். लेकिन जो पूरा होने के बाद या पूरा होते हुए कौन देखा, ஆனால் அதை நிறைவேறுகிறதை யார் பார்த்தார்கள்? टेढ़े लोग थे, அங்கே கோணலும் ஆறுபாடுமான சந்ததியா இருந்தார்கள், परमेश्वर के विरोध में काम करने वाले थे, அங்கே ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களா இருந்தார்கள், जो भी भलाइयों को परमेश्वर करता भूल जाने वाले எந்த थे। நன்மைகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து போகிறவர்களா இருந்தார்கள். परमेश्वर जरूर वायदाओं को पूरा किया, நிச்சயமாகவே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருந்தார். लेकिन 2 लोग केवल उसको अनुभव कर पाए। ஆனால் 2 பேர் மாத்திரமே அதை அனுபவிக்க हम முடிந்தது. जानते हैं, और यहूश और कालेब, அங்க யோசுவா காலேப்பு மாத்திரம் அறிந்திருக்கிறோம். और ये 2 ही लोग जो है, और जो भी परमेश्वर भलाई का काम किया और पूरा किया उसको अनुभव कर पाए। இந்த 2 பேர் மாத்திரமே ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்கள், நிறைவேற்றின காரியங்களை அனுபவிக்க முடிந்தது. इसका मतलब परमेश्वर जरूर वायदा देता है, இதனுடைய அர்த்தம் ஆண்டவர் நிச்சயமாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், उसको पूरा भी करता அதை है, நிறைவேற்றவும் செய்கிறார். लेकिन उसको अनुभव करना अपनाना हमारे हाथ में। ஆனால் அதை பெற்றுக்கொள்வதும் அதை சுதந்திரித்துக் கொள்வதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. यहाँ ये दोनों लोगों के जीवन में हम कुछ बातों को देख सकते हैं। இங்கே இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை பார்க்க முடிகிறது. 10 लोग परमेश्वर के ऊपर विश्वास नहीं कर पाए, 10 பேர் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க முடியவில்லை. लेकिन ये 2 लोग विश्वास किए, இந்த 2 பேர் ஆண்டவர் மேலே விசுவாசம் और வைத்தார்கள். वातावरण को नहीं देखे, அவர்கள் சூழ்நிலையை பார்க்கவில்லை. और वे लोग परमेश्वर के ऊपर अटल भरोसा या विश्वास को रखें, அவர்கள் ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்திருந்தார்கள். और हमेशा हमेशा परमेश्वर के संग ही रहते थे। அவர்கள் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களாய் இருந்தார்கள். ऐसा झुंड के साथ नहीं, இப்படிப்பட்ட கூட்டத்தோடு அல்ல, ऐसा दूसरा विचार करने वालों के साथ नहीं, மாறுபட்ட எண்ணங்களோடு செயல்படுகிறவர்களோடு கூட அல்ல, और दुनियादारी जो लोग है वैसा नहीं, இந்த உலகத்தாரோட கூட அல்ல. और गिनती की किताब 11वां अध्याय में हम देखते हैं, என்னாமும் 11வது அதிகாரம்
அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் इजरायली लोगों के बीच में मिलीजुली लोग थे அங்கே अन्य जाति जनग அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அந்நிய ஜாதியார்கள் கூட இருந்தார்கள் उन लोगों के साथ लाखों लोग खींचे गए அங்கே அநேகமே லட்சக்கணக்கான பேர் அவர்களால் இழுக்கப்பட்டு போனார்கள் लेकिन ये दो हमेशा परमेश्वर के संग थे ஆனால் இந்த இரண்டு பேர் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள் और एक अच्छा गुण को हम देख सकते இன்னொரு हैं நல்ல ஒரு குணாதிசயத்தை பார்க்க முடியும் ये लोग आगे जो दर्शन मिला आगे जो गोल मिला उसी के ओर हमेशा नजर लगाने वाले அவர்களுக்கு கிடைத்த அந்த தொலைநோக்கு பார்வை அந்த தரிசனத்தின் மேலே எப்போதும் அவர்கள் கவனத்தை வைத்திருந்தார்கள் उसी में से थोड़ा सा भी इधर उधर हटाने अपने அவர்கள் आप அந்த தரிசனத்திலிருந்து கொஞ்சம் இங்குமாக கூட திரும்பவில்லை जब मैं इन सारे बातों को देख रहा था நான் இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கிற பொழுது लूका सुसमाचार 8वें अध्याय में जो घटना है उसके ऊपर मेरा ध्यान चले गया லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இருக்கிற சம்பவத்திற்கு நேராக என்னுடைய கவனம் போனது भी चेले लोगों के लिए प्रभु यीशु मसीह एक वचन को दे रहा है அங்கேயும் சீசர்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் आप अगर 8वां अध्याय 22वां वचन में देखेंगे அங்கே 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று प्रभु சொன்னால் ऐसा वचन दे रहा है அங்கே இயேசு கிறிஸ்து அப்படியாக ஒரு வார்த்தை கொடுக்கிறார் चलो हम उस पार चलें நாம் அப்படியாக ஏறி அந்த கரைக்கு போவோம் वो झील के पार चलें நாம் கடல்ல ஏறி அப்படியாக அந்த பக்கம் போவோம் परमेश्वर का एक अटल वचन अटल वायदा के रूप में हम इसको देख सकते हैं அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக உறுதியாக இதை சொல்கிறார் और परमेश्वर इस प्रकार कहता है उस पार हम जाएंगे ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் வாருங்கள் அக்கறை போவோம் என்று சொல்லி लेकिन यहाँ बीच में जो बातें वो हम जानते हैं ஆனால் இங்கே நடுவில் நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் जब लहरें उठने लगा அங்க அலைகள் எழும்பின பொழுது और आंधी चलने लगा அங்கே சூறாவளி வந்த பொழுது और नाव डूबने लायक हो गया அங்கே படகு மூழ்கத்தக்கதாக வந்த பொழுது और ये लोग चिल्लाने लगे இவர்கள் கத்த ஆரம்பித்தார்கள் लेकिन प्रभु यीशु मसीह समय पर उठा और सारे बातों को शांत किया जैसा बोला वैसा ही पूरा किया ஆனால் இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில் எழுந்து எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி எப்படியாக சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் यहाँ से भी हमें सीखने के लिए बातें मिलता है இங்கேயும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது परमेश्वर हमारे लिए वचन को देता है எப்பொழுது ஆண்டவர் நமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறாரோ उसको किसी भी हालत में वो पूरा அதை करेगा எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை அவர் நிறைவேற்றுவார் क्योंकि वो मनुष्य नहीं है झूठ बोलने के लिए वो परमेश्वर है ஏனென்று சொன்னால் அவர் மனிதன் அல்ல பொய் சொல்ல அவர் தேவனாய் இருக்கிறார் वो मनुष्य नहीं है बदल जाने के लिए क्योंकि वो परमेश्वर है அவர் மாறுவதற்கு மனிதன் அல்ல அவர் ஆண்டவராக இருக்கிறார் लेकिन हम ये चेले लोगों के इस जीवन से हम कुछ बातों को सीख सकते हैं ஆனால் இங்கே சீசருடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் यहाँ हम परमेश्वर के ऊपर हमारा पूरा विश्वास को रखना होगा நாம் ஆண்டவர் மேலே எப்பொழுதும் நம்முடைய முழு விசுவாசத்தையும் வைக்க வேண்டும் यहाँ इस घटना में अगर आप देखेंगे இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 3 बातों को हम देख सकते हैं 3 காரியத்தை நாம் பார்க்க முடியும் परमेश्वर का प्रेजेंस ஆண்டவருடைய அவருடைய இருக்கிற காரியம் और परमेश्वर का वायदा प्रॉमिस அவருடைய வாக்குத்தத்தம் और परमेश्वर का सामर्थ्य उसका पावर அவருடைய வல்லமை ये तीनों बातों के ऊपर हमेशा 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 हमें विश्वास करना இந்த होगा 3 காரியத்தின் மேலும் நாம் எப்பொழுதும் விசுவாசம் வைக்க வேண்டும் लहरें जितना भी बड़ा दिखाई पड़े அங்க எவ்வளவு பெரிதாக காரியமாய் தென்பட்டாலும் சரி हमें ये तीनों बातों के ऊपर विश्वास करना होगा நாம் இந்த 3 காரியத்தின் மேலும் விசுவாசம் வைக்க आपके வேண்டும் जीवन में जो वायदा परमेश्वर दिया है உங்களுடைய வாழ்க்கையில எந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரோ वो पूरा होने के लिए ऐसा कुछ बातें विरोध में खड़ा हुआ होगा அவைகள் முற்றிலுமாக நிறைவேறுவதற்கு இப்படிப்பட்ட சில காரியங்கள் விரோதமாக எழும்பி வரும் मैं नहीं जानता हूं किस प्रकार का दीवार खड़ा है அது எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட தடைச்சுவர் எழும்பி मैं नहीं இருக்கிறது जानता என்று हूं சொல்லி किस प्रकार का लहरें उठा है எப்படிப்பட்ட காற்று சூறாவளி வந்தது என்று எனக்கு தெரியாது और लेकिन हमें विश्वास करना होगा इन सारे बातों के ऊपर परमेश्वर का सामर्थ्य ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும் இவைகள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவருடைய வல்லமை உண்டு क्योंकि उनका प्रेजेंस जो उनका उपस्थिति मेरे साथ है ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது जो मेरे लिए वचन दिया है आकाश और पृथ्वी टल जाएगी लेकिन वो कभी टलेगा नहीं எனக்காக அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வானம் பூமி அசைந்தாலும் அழிந்து போனாலும் அது ஒருபோதும் அசையாது दूसरा और एक बात को हम लोग बहुत बहुत ध्यान देना होगा இரண்டாவது இன்னொரு காரியத்தை நாம் மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும் किसी भी हालत में हमारे जो पिताजी का हाथ को छोड़ना नहीं நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருடைய கரத்தை விட்டுவிடக் கூடாது
मैं ऐसे ही कल्पना करके देख रहा था इसका पढ़ते समय। நாம் இதை வாசிக்கும் போது அப்படியாக நான் கற்பனை செய்து मैं பார்த்தேன். परमेश्वर को धन्यवाद देता हूँ। நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். इतने सारे बातें होने के बावजूद भी இந்த எல்லா காரியங்களும் நடந்த பின்பாடும் கூட जो मछुए थे और तैरने वाले थे कोई भी नीचे कूदा नहीं। அங்க எல்லாம் மீனவர்களா இருந்தார்கள், நீச்சல் அடிக்கிறவர்களா இருந்தார்கள், ஒருவர் கூட கீழே இறங்கவில்லை. चलो ये देख रहे हैं सोते रहता है, चलो हम लोग कूद जाएंगे, हम लोग भाग जाएंगे, कभी नहीं सोचा। அவர் தூங்கிட்டே இருக்கிறாரு, சரி வாங்க நம்மளாம் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி ஒருவரும் அவர் குதிக்கவில்லை. मुझे बहुत अच्छा लगा। எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. वो प्रभु के साथ ही थे। அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். जब हम इस प्रकार के जो विपरीत बातों को हम सामना करते हैं, நாம் எப்பொழுது இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கிறோமோ, never try to live from your God or his call. நாம் அவருடைய அழைப்பிலிருந்தும் அவரிடத்திலிருந்தும் பின்மாறி போவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. कभी भी आप परमेश्वर से हट जाने के लिए प्रयास मत कीजिएगा। நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பின்மாறி போவதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. उसी में खतरा है, அதிலே ஆபத்து உண்டு. बच्चे मैं आपसे कहने के लिए चाहता சிறு हूं, பிள்ளைகளை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். कभी कभी एक प्रकार के जो गलत विचार को शैतान हमारे अंदर में ले आता சில है। நேரங்களிலே சத்ருவானவன் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை நம்முடைய இதயத்தில் வைப்பான். इतना दबाव है, அவ்வளவு அழுத்தம் உண்டு, ऐसे कुछ बातें हैं, அப்படிப்பட்ட சில காரியங்கள் உண்டு. चलो हम लोग ऐसा ट्राई करेंगे, நாம் இப்படியாக முயற்சி செய்து चलो பார்க்கலாம். हम ऐसा कोशिश நாம் करेंगे, இப்படியாக நாம் முயற்சி செய்து चलो பார்க்கலாம். ऐसे एक संगति बनाएंगे, இப்படிப்பட்ட சில உறவுகளை உருவாக்கலாம். चलो हम उस प्रकार का रास्ता ढूंढेंगे। நாம் இப்படிப்பட்ட சில வழிகளை தேடலாம். यीशु को छोड़ के जब हम नया रास्ता ढूंढ लेंगे, இயேசுவை விட்டு விட்டு எப்பொழுது புதிய வழியை நோக்கி போகிறோமோ, उसी में खतरा है। அதிலே ஆபத்துகள் நிச்சயம் உண்டு. साथ ही साथ அதோடு கூட ये चेले लोग जिस बात के लिए बुलाए गए उसमें से हटे नहीं। இந்த சீசர்கள் எந்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார்களோ அதிலிருந்து பின்மாறவில்லை. इधर जाने से तूफान आंधी है, चलो इधर हम मोड़ जाएंगे, नहीं सोचा। இங்கே போகிறதுனாலே அங்கே காற்று சூறாவளி இருக்கிறது, அதனால் நம்முடைய பாதையை திருப்பி விடுவோம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. कुछ भी हो जाए, जिस काम के लिए प्रभु मुझे बुलाया उसमें मैं अटल रहूंगा। என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதில் நான் உறுதியாயிருப்பேன். तब यहाँ हम देख सकते हैं प्रभु यीशु मसीह जो बातों को कहा उसको पूरा किया। அப்போதுதான் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை சொன்னாரோ அதை बच्चे நிறைவேற்றினார். बड़े मैं आपसे कहने के लिए चाहता हूँ, சிறு பிள்ளைகளே பெரியோர்களே நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். कभी परमेश्वर आपको वचन दिया होगा, ஒருவேளை ஆண்டவர் எப்போதாவது உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கலாம். आप कुछ बातों को सुने होंगे, நீங்கள் ஒருவேளை சில காரியங்களை கேட்டிருக்கலாம். आपके लिए कुछ ऐसा दर्शन मिला होगा, உங்களுக்கு என்று தரிசனங்கள் கிடைத்திருக்கலாம். लेकिन अभी लग रहा है क्या वो पूरा होगा या नहीं होगा। ஒருவேளை இப்படியாக உங்களுக்கு தென்படலாம், இது நடக்குமா நடைபெறாதா. आप परमेश्वर के ऊपर विश्वास कीजिए, நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வையுங்கள். आप परमेश्वर का संगति में बने रहिए, நீங்கள் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் உறுதியாயிருங்கள். इसका मतलब और बढ़ाइए இன்னுமாக அதை வர்த்திக்க பண்ணுங்கள். और सुबह शाम उनका परमेश्वर का संगति में बने रहिए। காலை மாலை ஆண்டவரோடுக்குள்ள ஐக்கியத்தில் இன்னுமாக உறுதிப்படுங்கள். साथ ही साथ अपना जो बुलाहट में आप एकदम सही और मजबूत रहिए। அதோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நிலைத்திருங்கள். आने वाले दिनों में आप देखेंगे நீங்கள் வரப்போகிற நாட்களிலே பார்ப்பீர்கள், जो भी बातें परमेश्वर आपके लिए कहा है, உங்களுக்காக ஆண்டவர் சொன்ன காரியங்களை எல்லாம் परमेश्वर जरूर उसको पूरा அதை करेगा। நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். क्योंकि जैसा वो भलाई की बातों को इजराइल लोगों के लिए कहा, எப்படியாக அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை சொல்லி இருந்தாரோ, बाइबल बतलाती है एक शब्दों को भी वो गिरने नहीं दिया। வேதம் சொல்லுகிறது ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. वही परमेश्वर को आराधना करने के लिए आए, அதே ஆண்டவரை தான் நாம் இன்றைக்கு ஆராதனைக்கு செய்வதற்கு सारे बातों வந்திருக்கிறோம். को पूरा करने वाला परमेश्वर है। எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிற தேவன். हम ऐसा की जो वचन से कुछ देख के ऐसा उत्साहित करने के लिए नहीं बता रहा हूँ। நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படியாக சில காரியங்களை சொல்லவில்லை. आपके जीवन की बातें जितना भी पुराना क्यों न हो, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எவ்வளவு பழமையானதா இருந்தாலும் சரி, जितना भी बंद किया गया बातें क्यों न हो, எவ்வளவாய் அடைக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, परमेश्वर आपके जीवन में पूरा करेगा। ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் आपके व्यक्ति के நிறைவேற்றுவார். जीवन में, आपके बच्चों के जीवन में, आपके सेवा क्षेत्र में आप जरूर देखेंगे। உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்தில் நிச்சயமாக காண்பீர்கள். आइए हम उस महान परमेश्वर को सबको खड़े होते हुए